ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் இந்த பேக் எப்படி போடுறதுங்கிறத பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன். இது வந்து 1 ரோல் பிளாஸ்டிக் ஒயர் யூஸ் பண்ணி போட்டது. 1 ரோலுக்கு நல்ல பெரிய சைஸாக உங்களுக்கு கிடச்சிருக்கு. லேப்டாப் பேக்காக இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாகும். அதனால நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் ஒயர் தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த கூடையோட கிளாஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க, நான் டீட்டெயில் சொல்றேன். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பேக்குக்கு டபுள் ஹேண்டில் நான் போட்டிருக்கேன். அது எப்படி போடுறது அப்படிங்கறத சொல்றேன். டபுள் ஹேண்டில்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பேக்குக்கு நான் 2 ஒயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். அதனால இந்த ஹேண்டில் வந்து பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ முழுக்க பிகினர்ஸுக்கானது தான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒயரை கட் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில் போடுறதுக்கு 4 ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 10 அடியில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ச் டேப்பில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மீட்டர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒயர்களை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 ஒயர்களை எடுத்துட்டு எந்த இடத்துல இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னு காட்டுறேன். இந்த கூடையோட விட்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைமண்ட் நாட் விட்டுட்டு 3வது டைமண்ட் நாட்டில் கீழ் பக்கமாக இன்செர்ட் பண்ணிக்கணும். அந்த டைமண்ட் இருக்கிற சென்ட்ரு ஹோல் வழியாக விட்டு ரைட் சைடில் இருக்கிற ஹோல் வழியாக வெளியே எடுத்துடணும். அதே மாதிரி இன்னும் 2 ஒயரை எடுத்துட்டு இந்த பேக்குடைய லெஃப்ட் சைடில் வந்து 3rd ரோவில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கீழே 2 டைமண்ட் விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற டைமண்டில் கீழ்ப்பக்கமாக சொருக்கணும். சென்ட்ரு ஹோல் வழியாக விட்டு லெஃப்ட் சைடு வந்து ஒயர் வர்ற மாதிரி நம்ம இன்செர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெண்டு சைட்லையும் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. 2 சைட்லையும் நீங்கள் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு இருக்கிற ஹேண்டில் நம்ம போட ஆரம்பிக்கலாம். ரைட் சைடில் 4 ஒயர்கள் இருக்கு இல்லையா, 4 ஒயர்களையும் ஈக்குவலாக வச்சுக்கலாம். ஈக்குவலாக வச்சுட்டு சென்டரில் இருக்க 2 ஒயர்களை எக்ஸ் ஷேப்பில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சைடில் இருக்க 2 ஒயரை மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி விரல்களில் ஒன்று மேலே ஒன்று அரேஞ்ச் பண்ணுறோம் பாருங்க, இந்த மாதிரி தான் இதையும் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து விரல்களில் இப்படி வைக்கவும் பாருங்க, இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று நம்ம வச்சுருக்கோம். அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒயர் வந்து நமக்கு லாக் ஆகாமல் இருக்குது. லாக் ஆகலை அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு ஒயர் வராமல் இருக்குது. இதில் வந்து மேலே ஒரு ஒயர் வந்திருக்கு. அதனால் இந்த ஒயரை எடுத்து பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 2 ஒயர்களுக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து ஒழுங்கு பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு இந்த ஒயரை பின்பக்கமாக கொண்டு வந்து ரைட் சைடில் 2 ஒயருக்கு இடையில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் லெஃப்ட் சைடு வைக்கிறோம். ஒரு தடவை டர்ன் பண்ணிடுறோம். அவ்வளோதான். அடுத்து வந்து இதை பின்பக்கமாக கொண்டு போய் ரைட் சைடு இருக்கிற ஒயரையும் அதே போல் பின்பக்கமாக கொண்டு போய் இந்த 2 ஒயர்களுக்கு இடையில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே வச்சிடும். அவ்வளோதான். திரும்ப லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமாக கொண்டு போய் 2க்கும் இடையில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். லெஃப்ட் சைடே வச்சிடலாம், சாரி. அடுத்து ரைட் சைடு இருக்க ஒயரை 2க்கு இடையில் கொண்டு போயிட்டு திரும்பவும் ரைட் சைடு வச்சிடலாம். இதே தான் வந்து ரிப்பீட்டாக நீங்கள் போட்டு வந்துட்டே இருக்கணும். எந்த சேஞ்சஸும் இல்லை. நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சும் நீங்கள் போடலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த மாதிரி நீங்கள் போடுங்க. திருப்பி வச்சாலும் இதே போல் தான் போட்டு வரணும். நம்ம பின்னல் பின்னுவோம் பாருங்கள், அதே மாதிரியே கண்டினியூஸாக போட்டு வரணும். ஒயருடைய லென்த் எவ்வளோ இருக்கோ
ஃபுல்லாக நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து போட்டு முடிச்சிருக்கேன். ஃபுல் லென்த்தும் நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணலாம். எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒயர் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரு ஹோல் வழியாக 2 ஒயரை விட்டுறணும். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து ரைட் சைடில் வந்து 2 ஒயரை விட்டுட்டு உள்ளே வந்து சும்மா முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். இப்போதைக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் எல்லா ஹேண்டிலும் போட்ட பின்னாடி உள் பக்கமாக திருப்பி ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதனால இப்போ ஜஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு நாட் போட்டுட்டு இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிஞ்சிடாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நாட் போட்டு இன்சர்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அடுத்து வந்து இன்னொரு ஹேண்டில் இருக்கு இல்லையா, அதையும் இதே போல் போட்டு வரலாம். சேம் இதே மெத்தட் தான். இது வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு போனோம். அது வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு வர போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். கண்டினியூஸாக போட்டு வாங்க. நான் அந்த ஹேண்டிலும் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், 2வது ஹேண்டிலும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த ஹேண்டில் எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஹேண்டில் போட்டிருக்கோம் இல்லையா, அதனுடைய ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணணும். வெளிப்பக்கமாக இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சேம் சென்ட்ரு ஹோலில் 2 ஒயரும் அதுக்கு மேலே 2 ஒயரையும் இன்சர்ட் பண்ணிடுங்க. உள்ளே ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இன்சர்ட் பண்ணும்போதும் ஒரு நாட் போட்டுட்டு இன்சர்ட் பண்ணுங்க. உள் பக்கமாகவும் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 2 ஹேண்டிலும் பேக்கோட ஃபிக்ஸ் ஆகணும். அதுக்காக துண்டு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் ஃபீட்டில் 3 துண்டு ஒயர் ஒரு சைடுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒயரை இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹோல் வழியாக வெளியே எடுத்துட்டு இந்த 2 ஹேண்டிலும் சேர்ந்து வர்ற மாதிரி வச்சுட்டு இதை வந்து 2 ஹோல் வழியாக உள்ளே சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஒயரை இன்சர்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி 3 இடத்துல நீங்கள் ஒயரை இன்சர்ட் பண்ணி இந்த ஹேண்டில் பேக்கோட அட்டாச் பண்ணிடுங்க. அதே மாதிரி 2 சைட்லேயும் அட்டாச் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ஹேண்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ண பின்னாடி பேக்கை வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டு இது எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர்கள் எல்லாம் உள்ள நல்லா சொருகி விட்டுருங்க. அப்போதான் வந்து ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் லைனிங் வச்சு தைக்கலாம், இல்லை இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். லைனிங் வச்சு தைச்சிங்கனாலும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.